தமிழஞ்சங்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற கதை அலிபாபாவும் 40 திருடர்களும். அத்தியாயம் 1. விறகு வெட்டியும் நிதி குவியலும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாரசீக நாட்டில் ஒரு நகரில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுள் மூத்தவன் பெயர் காசிம், இளையவன் பெயர் அலிபாபா. அவர்களுடைய தந்தை வைத்துச் சென்ற சிறிதளவு சொத்தை அவர்கள் விரைவிலேயே செலவழித்து கரைத்து விட்டனர். ஆனால் காசிம் செல்வம் மிகுந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டதில் அவனுடைய மாமனார் சொத்துக்கள் அவனை வந்தடைந்தன. ஒரு பெரிய கடை, ஏராளமான பொருள்கள் நிறைந்த ஒரு கிடங்கு, பூமிக்குள்ளே புதைத்து வைத்திருந்த தங்கம் முதலியவையும் அவனுக்கு உரிமையாயின. அவன் ஒரு கணவான் என்று ஊரெல்லாம் பெயராயிற்று. ஆனால் அலிபாபா தன்னை போன்ற ஏழையான ஒரு பெண்ணை மணந்து கொண்டதால் அவன் ஒரு குடிசையிலேயே வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தான். அவனிடம் 3 கழுதைகள் இருந்தன. அவைகளின் மீது விறகு கட்டுகளை ஏற்றி கொண்டு வருவது அவன் வழக்கம். ஒரு நாள் அவன் வனத்தில் காய்ந்த கொப்புகளை வெட்டி கழுதைகளின் மேல் ஏற்றி வீட்டுக்கு திரும்பும் சமயத்தில் அவனுக்கு வலப்புறம் சிறிது தூரத்தில் புழுதி படலத்தை அவன் கண்டான். குதிரைகளின் மீது எவர்களோ வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் திருடர்களாயிருந்தால் தன்னை வெட்டி போட்டுவிட்டு தன் கழுதைகளையும் பற்றி கொண்டு போய்விடுவார்கள் என்று அவன் அஞ்சினான். எனவே அவன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். கழுதைகளை ஓர் ஒற்றையடி பாதையில் விரட்டிவிட்டு அவன் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஏறி மறைந்து கொண்டான். அந்த மரத்திற்கு எதிரில் உயரமான பாறை ஒன்று இருந்தது. மரத்தில் இருந்து கொண்டே அலிபாபா கீழே என்ன நடந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்ள வசதியாக இருந்தது. குதிரைகளில் வந்தவர்கள் வல்லமை மிக்க வாலிபர்கள். அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்பதை பார்த்த உடனேயே அலிபாபா தெரிந்து கொண்டான். எங்கோ சாலையில் சென்று கொண்டிருந்த வணிகர்களை கொள்ளையடித்து கைப்பற்றிய பணத்தையும் பொருள்களையும் வனத்திலே ஒரு குகையில் மறைத்து வைப்பதற்காக அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் தங்கள் குதிரைகளை அலிபாபா அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் நிறுத்திவிட்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த கோணிப்பைகளை தூக்கி கொண்டு கீழே இறங்கி நடந்து சென்றார்கள். பைகளில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் இருந்ததை அலிபாபா ஓரளவு கவனித்துக் கொண்டான். அவர்கள் மொத்தம் 40 பேர் இருந்தார்கள் என்பதை அவன் எண்ணி பார்த்தான். அவர்களின் தலைவனாக காணப்பெற்ற திருடன் மற்றவர்களுக்கு முன்னால் முள்ளிலும் புதரிலும் நடந்து சென்று எதிரே இருந்த நெடிய பாறையின் முன்பு நின்று கொண்டு ஓம் சிம் சிம் திர என்று கூறினான். உடனே பாறையில் பெரிய வாயில் ஒன்று தோன்றியது. அந்த வாயிலில் பொருந்தியிருந்த பாறை திருடர் தலைவனின் சொற்கள் ஒரு கதவு போல் உட்புறம் சென்று விட்டது. தலைவன் அந்த வாயில் அடியில் நின்று கொண்டு மற்றவர்கள் எல்லோரும் உள்ளே சென்ற பிறகு தானும் உள்ளே சென்றான். உடனேயே பாறை தானாகவே வாயிலை அடைத்து கொண்டது. திருடர்கள் வெகு நேரம் உள்ளே தங்கியிருந்தார்கள். அலிபாபா கீழே இறங்கி செல்ல முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தான். அவன் இறங்கிய சமயத்தில் திருடர்கள் வெளியே வந்துவிட்டால் என்ன செய்வது? ஆனால் மரத்தின் மேலே எவ்வளவு நேரம் குந்தியிருப்பது? அவன் மெதுவாக கீழே இறங்கி ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு தன் கழுதைகளை ஓட்டி செல்லலாம் என்று எண்ணினான். அந்த நேரத்தில் குகையின் வாயில் திறந்து திருடர்கள் வெளியே வரத் தொடங்கினர். தலைவன் முன்போலவே வாயிலில் நின்று கொண்டிருந்தான். எல்லோரும் வெளியேறிய பிறகு ஓம் சிம் சிம் மூடிக்கொள் என்று சொன்னான். பாறை குகையின் வாயிலை மூடிக்கொண்டது. 40 திருடர்கள் தத்தம் குதிரை மீது ஏறிக்கொண்டு தாங்கள் வந்த வழியிலேயே திரும்ப சென்று விட்டார்கள். உடனே அலிபாபா கீழே குதித்து விடாமல் சிறிது நேரம் மரத்தின் மீதே மறைந்திருந்தான். ஏனெனில் எவனாவது ஒரு திருடன் திடீரென்று திரும்பி அந்த பக்கத்தை சுற்றி பார்க்க நேர்ந்தால் தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று எண்ணினான். திருடர்கள் நெடுந்தூரம் சென்ற பிறகு அவன் கீழே இறங்கினான். திருடர் தலைவன் சொல்லிய மந்திர சொற்களை தான் சொன்னால் பாறை விலகுமா என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று. ஆகவே அவன் ஓம் சிம் சிம் திர என்று உரக்க கூவினான். என்ன ஆச்சரியம்! பாறை விலகி பாதி திறந்து விட்டது. அவன் குகையினுள் புகுந்து விட்டான். குகையின் வாயில் மட்டும் ஓர் ஆள் உயரத்தில் இருந்த போதிலும் உள்ளே பெரிய பண்டகசாலை அமைந்திருப்பதை அவன் கண்டான். குகையின் மேலே இருந்த பாறைகளில் அமைந்திருந்த துவாரங்களின் வழியாக ஒளிக்கதிர்கள் உள்ளே வீசிக்கொண்டிருந்ததால் அங்கு நல்ல வெளிச்சமாயிருந்தது. அங்கே குவியல் குவியலாகவும் அடுக்கடுக்காகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பொருள்களை கண்டவுடன் அலிபாபா பிரமித்து போனான். பற்பல வண்ணங்களின் பட்டு துகில்கள், பருத்தி ஆடைகள், விலை மதிப்புள்ள இரத்தின கம்பளங்கள் முதலியவை தரையிலிருந்து உச்சி வரை அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றுடன் எத்தனையோ தோற்பைகளில் பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளையெல்லாம் கண்ட அலிபாபா பல தலைமுறைகளாக திருடர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களாகவே அவை இருக்க வேண்டும் என்று எண்ணினான். ஏனெனில் ஒரே தலைமுறையில் அவ்வளவு பொருட்களை சேர்க்க முடியாது. அலிபாபா குகையின் உள்ளே நிற்கையில் வெளியே இருந்த பாறை தானாகவே வாயிலை அடைத்து கொண்டது.
ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. வாயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திரத்தை அவன் நன்றாக நினைவில் வைத்திருந்தான். அவனுடைய எண்ணமும் பார்வையும் நாணயங்கள் மீதே பதிந்திருந்தன. அவன் மற்ற பொருள்களை நாடவில்லை. ஆகவே தன் கழுதைகள் இரண்டும் எத்தனை கோணி மூட்டைகளை சுமக்க முடியுமோ அத்தனை நாணய மூட்டைகளை அவன் குகையின் வாயில் அண்டையில் கொண்டு போய் வைத்துக்கொண்டு மந்திர மொழிகளை கூறினான். பாறை அகன்றதும் அவன் பொன் வெள்ளி நாணயங்கள் நிறைந்த மூட்டைகளை கழுதை மேல் ஏற்றி அவை வெளியே தெரியாத முறையில் அவற்றின் மீது சில விறகு சுள்ளிகளையும் வைத்து கட்டினான். ஓம் சிம் சிம் மூடிக்கொள் என்று அவன் கூறியதும் பாறை குகையை மூடிக்கொண்டது. அவன் வழக்கம் போல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீடு போய் சேர்ந்தான். கழுதைகள் வீட்டு முற்றத்தினுள் சென்றதும் அவன் வெளிக்கதவை அடைத்துவிட்டு முதலில் மேலாக இருந்த சுள்ளிகளை இறக்கினான். பின்னர் நாணய மூட்டைகளை ஓரிடத்தில் அடுக்கி வைத்தான். அப்பொழுது அவன் மனைவி எல்லா மூட்டைகளும் தங்கமும் வெள்ளியுமாய் இருப்பதைக் கண்டு அவன் எங்காவது கொள்ளையடித்துக் கொண்டு வந்திருப்பான் என்று கருதினாள். அதனால் அவள் வருத்தமடைந்து நமக்கு இந்த ஈனமான தொழில் தகுமா என்று அவனை கண்டித்து பேசத் தொடங்கினாள். அப்பொழுது அலிபாபா, நான் கொள்ளைக்காரனாகவில்லை, என் கதையை முழுவதும் கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என்று சொல்லி வனத்திலே நேர்ந்த விஷயங்களை விவரமாக அவளுக்கு எடுத்து கூறினான். அத்துடன் பையில் இருந்த தங்க நாணயங்களை அவள் கண் முன்பு அவன் கீழே கொட்டி குவியலாக குவித்து வைத்தான். பொற்காசுகளின் ஒளி அவளுடைய கண்களை பறித்தது. அவன் கூறிய வரலாறும் அவள் உள்ளத்திற்கு உவப்பாக இருந்தது. அந்நிலையில் அவள் நாணயங்களை கையில் எடுத்து எண்ணத் தொடங்கினாள். அதை கண்டு அலிபாபா, அடுத்தாற்போல் இவைகளை யாருக்கும் புலப்படாமல் குழி தோண்டி மண்ணுக்குள் புதைத்து வைக்க வேண்டும். அதை பற்றி யோசனை செய்யாமல் எண்ண தொடங்கிவிட்டாயே, இவைகளை எண்ண முடியுமா என்று கேட்டான். அவன் மனைவி, எண்ண முடியாவிட்டாலும் எவ்வளவு நாணயம் இருக்கிறது என்பதற்கு ஒரு கணக்கு தெரிய வேண்டாமா, அதற்கு வழி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே சென்றாள். அவள் நேராக மைத்துனன் காசிமின் வீட்டுக்கு சென்றாள். அங்கே அவன் இல்லாததால் அவன் மனைவியைக் கண்டு ஒரு தராசும் படிக்கற்களும் வேண்டும் என்று கேட்டாள். அந்த அம்மாள், தராசுகளில் பெரியது வேண்டுமா அல்லது சிறியது போதுமா என்று கேட்டாள். சிறிய தராசையும் கற்களையும் வாங்கி கொண்டு இளையவள் வெளியே சென்றாள். அந்த தராசில் பண்டங்களை வைக்கும் தட்டில் அவளுக்கு தெரியாமல் காசிமின் மனைவி கொஞ்சம் மெழுகை தடவி வைத்திருந்தாள். தராசில் நிற்கும் பொருளில் தட்டிலும் சிறிதளவு ஒட்டி கொண்டிருந்தால் அதை கொண்டு என்ன பொருள் நிற்கப்பட்டது என்று கண்டு கொள்ளலாம் என்பது மூத்தவளின் நினைப்பு. வீட்டிலே அலிபாபா குழி தோண்டி கொண்டிருந்தான். அவன் மனைவி நாணயங்களை எடை போட்டுக் கொண்டிருந்தாள். எல்லா நாணயங்களையும் நிறுத்து கணக்கு செய்த பின் இருவருமாக அவைகளை பூமிக்குள்ளே புதைத்து மண்ணினால் மூடிவிட்டனர். பின்னர் அலிபாபாவின் மனைவி தராசையும் கற்களையும் எடுத்துச் சென்று காசிம் வீட்டில் சேர்த்துவிட்டு வந்தாள். தராசு தட்டிலிருந்த மெழுகில் ஒரு பொற்காசு ஒட்டி கொண்டிருந்தது. அதை கண்டு காசிமின் மனைவி உண்மையை உணர்ந்து கொண்டாள். அலிபாபாவின் வீட்டில் பொற்காசுகளையே எடை போட்டிருக்கிறார்கள். மகா ஏழையான அவனுக்கு தங்க நாணயங்கள் ஏது? அதிலும் தராசில் நிறுத்து பார்க்கும்படி அவ்வளவு அதிகமான காசுகள் எங்கிருந்து வந்தன? இத்தகைய கேள்விகளை அவளே கேட்டுக்கொண்டு பொறாமையால் உள்ளம் புழுங்கினாள். இரவிலே கணவன் காசிம் வீட்டுக்கு வந்ததும் அவள் அவனை ஏளனம் செய்து பேசத் தொடங்கினாள். நீங்கள்தான் பெரிய பணக்காரர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தம்பி உங்களை விட அதிக செல்வங்களை பெற்றிருக்கிறார். இன்று அவருடைய தங்க நாணயங்களை உங்களைப் போல் கைகளால் எண்ண முடியாது என்று நம் வீட்டு தராசை வாங்கி கொண்டு போய் நிறுத்தார்கள். தராசு தட்டில் ஒட்டி இருந்த காசும் இதோ இருக்கிறது பாருங்கள். காசிம் காசை கண்களால் கண்டு கொண்டான். அதில் பழங்காலத்து மன்னர் ஒருவருடைய முத்திரையும் இருந்தது. தன் தம்பி அத்தகைய காசுகளில் ஆயிரக்கணக்காக பெற்றுவிட்டானே என்ற பொறாமையினால் அவனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்கவில்லை. பொழுது விடிந்ததும் அவன் எழுந்து சென்று அலிபாபாவை கண்டான். என்ன தம்பி, வெளிப்பார்வைக்கு நீ ஏழை போல் தோன்றிய போதிலும் எடை போட்டு பார்க்க வேண்டிய அளவுக்கு உன்னிடம் பொற்காசுகள் குவிந்திருக்கின்றன என்று அவன் சொன்னான். அலிபாபா, அண்ணா, நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே, விளக்கமாக பேசு என்றான். காசிம் கோபமடைந்து, உனக்கா புரியவில்லை? நன்றாக புரிந்து கொண்டு விஷயத்தை மறைக்க பார்க்கிறாய். அவன் தன் கையில் இருந்த தங்க நாணயத்தை காட்டி, இதைப்போல் நீ ஆயிரக்கணக்கில் வைத்திருக்கிறாய். தராசு தட்டில் ஒட்டியிருந்த இந்த காசை என் மனைவி எடுத்து என்னிடம் கொடுத்தாள் என்றும் அவன் தெரிவித்தான். ஏராளமான காசுகள் தன்னிடம் வந்துள்ளதை காசிமும் அவன் மனைவியும் தெரிந்து கொண்டு விட்டனர் என்பதை அலிபாபா உணர்ந்து கொண்டான். மேற்கொண்டு மறைப்பதில் பயனில்லை என்பதையும் அவன் கண்டான். எனவே முந்தைய நாள் வனத்திலே குகையில் நடந்த நிகழ்ச்சியை அவன் அண்ணனிடம் விவரமாக சொன்னான். காசிம், அந்த குகை எங்கே இருக்கிறது? அதன் வாயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திர சொற்கள் எவை? இவற்றையெல்லாம் நீ எனக்கு விளக்கமாக சொல்லாவிட்டால் உன்னிடம் புதையர் செல்வம் வந்திருப்பதாக நான் காவலர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினான். நீ உன் செல்வம் முழுவதையும் இழக்க நேரும் என்று பயமுறுத்தினான். இதற்கு பின் அலிபாபா முழு விவரத்தையும் அவனுக்கு சொல்லிவிட்டான். அவன் அண்ணனுடைய பயமுறுத்தலுக்கு பணிந்து விட்டான் என்பதில்லை. இயற்கையிலேயே அவன் நற்குணமும் அமைதியும் நிறைந்தவன்.
ஆதலால் குகை இருந்த இடத்தையும் அதன் வாயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திர சொற்களையும் காசிமிக்கு அறிவித்தார். அத்தியாயம் 2. பொறாமையால் விளைந்த கேடு. அடுத்த நாள் காலையில் காசிம் 10 கோவேறு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வனத்திற்கு சென்றான். அங்கே முன்பு அலிபாபா அமர்ந்திருந்த பெரிய மரத்திற்கு எதிரே இருந்த பாறையை கண்டு கொண்டு அவன் மிக்க மகிழ்ச்சியுடன் ஓம் சிம் சிம் திர என்று கூவினான். உடனே குகையை அடைத்திருந்த பாறை விலகி கொண்டது. காசிம் உள்ளே சென்று சுற்றிலும் குவிந்து கிடந்த பெரு நிதிகளை கண்டான். அவன் உள்ளே சென்றதும் பாறை தானாகவே வாயிலை அடைத்து கொண்டது. அவன் அங்கே இருந்த செல்வங்களைக் கண்டு வெகு நேரம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்தான். பிறகுதான் வந்த காரியத்தை எண்ணிக்கொண்டு அவசர அவசரமாக தங்க நாணயங்களை அள்ளி போட்டு கோணிகளை நிரப்பினான். 10 கழுதைகள் எத்தனை மூட்டைகளை சுமக்க முடியுமோ அத்தனையையும் அவன் கட்டி வாயிற்பக்கமாக தூக்கி கொண்டு போய் அடுக்கி வைத்து கொண்டான். பிறகு வாயிலை அடைத்திருந்த பாறையை பார்த்து அவன் ஓ பார்லி பார்லி திற என்று கூவினான். வழக்கமாக சொல்ல வேண்டிய மந்திர சொல்லை அவன் மறந்து விட்டதால் சிம் சிம் என்பதற்கு பதிலாக பார்லி என்று தானாக கற்பனை செய்து கூவினான். அதனால் பாறை அசையவில்லை. சிம் சிம் என்ற சொல் எள்ளுச்செடியின் பெயரை நினைவுறுத்தக்கூடியதாக இருந்ததால் அவன் வேறு பல தானியங்கள் பெயர்களை சொல்லி திற திற என்று கூவி பார்த்தான். வழி திறக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த அபாய நிலையை நன்கு உணர்ந்து கொண்டான். ஆசையுடன் அள்ளி கட்டி வைத்திருந்த நாணய மூட்டைகளை அப்பொழுது அவன் மதிக்கவில்லை. 4 பக்கங்களிலும் நிறைந்திருந்த கண்ணை பறிக்கும் பொருட்களில் அவன் நாட்டம் செல்லவில்லை. குகையை கடந்து வெளியேறுவது எப்படி என்பது மட்டும் சிந்தனை செய்து கொண்டு அவன் குகையிலேயே குறுக்கிலும் நெடுக்கிலுமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் தேடி வந்தது பொன். இப்பொழுது அவன் உயிரே ஆபத்துக்குள்ளாயிருந்தது. நண்பகலில் திருடர்கள் குகை பாதையிலே குதிரைகள் மீது சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புதர்களின் பக்கமாக பல கோவேறு கழுதைகள் சுற்றி மேய்ந்து கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அங்கே இருந்த 10 கழுதைகளையும் பிடித்து விற்றால் நல்ல விலை கிடைக்கும். ஆனால் அவர்கள் அவைகளை பிடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை. அத்தனை கழுதைகள் நகரை விட்டு வெகு தூரம் ஆளில்லாமல் தனியாக வந்திருக்க முடியாது என்று அவர்கள் சந்தேகப்பட்டனர். அவைகளை பற்றி வந்த ஆசாமி எங்கே? அவன் திருடர்களின் குகை பக்கமாக அவைகளை கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? இவ்வாறு அவர்கள் சிந்தித்து உடனே எதற்கும் குகையை பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். திருடர் தலைவனும் மற்றவர்களும் குகை வாயிலுக்கு சென்றனர். தலைவன் வழக்கமாக மந்திர சொற்களை கூறியதும் பாறை விலகிவிட்டது. இதற்கிடையில் குதிரை குளம்புகளின் ஓசைகளை கேட்டு காசிம் திருடர்கள் அங்கு வந்துவிட்டதை முன்பே தெரிந்து கொண்டான். அவர்கள் உள்ளே வந்ததும் தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்று அஞ்சி அவன் தரையில் விழுந்து தயங்கிக் கொண்டிருந்தான். வாயிற்பாறை விலகியதும் அவன் விரைவாக வெளியே ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கருதி ஆவலோடு ஓடத் தொடங்கினான். ஓடிய ஓட்டத்தில் அவன் குகை வாயிலில் முதலில் நின்று கொண்டிருந்த திருடர் தலைவன் மீதே முட்டிக்கொண்டான். உடனேயே தலைவன் அவனை ஒரு கையால் ஓங்கி அடித்து தரையிலே தள்ளிவிட்டான். தலைவனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த திருடன் ஒருவன் தன் உடைவாளை உருவி காசிமை 2 துண்டுகளாக வெட்டி போட்டுவிட்டான். பிறகு எல்லா திருடர்களும் குகைக்குள் சென்றனர். காசிம் வீட்டுக்கு எடுத்துச் செல்வதற்காக தூக்கி வைத்திருந்த நாணய கோணிகளை அவர்கள் மற்ற நாணயங்களோடு கொண்டு போய் சேர்த்து கொட்டினர். இறந்து கிடந்தவன் குகைக்குள் எப்படி நுழைந்தான் என்பதை பற்றி அவர்கள் பன்முறை சிந்தித்து பார்த்தும் புலன் தெரியவில்லை. குகையின் மேல் முகட்டிலிருந்து யாரும் உள்ளே இறங்க முடியாது. குகையின் வாயிலை அடைத்திருந்த பாறையும் மந்திர சொற்களை உச்சரித்தாலன்றி வழிவிடாது. இறந்து கிடந்த ஆசாமி மந்திர சொற்களை எப்படி அறிந்து கொண்டிருந்தான்? இந்த புதிர் அவர்களுக்கு விளங்கவே இல்லை. அவர்கள் காசிமின் உடலை மேலும் 2 துண்டுகளாக்கி தங்கள் பொக்கிசச்சாலை கதவின் 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 2 துண்டுகளாக தொங்கவிட்டனர். இனியும் எவனாவது அங்கு வந்தால் அந்த அங்கங்கள் அவனுக்கு எச்சரிக்கையாயிருக்கும் என்பது அவர்கள் கருத்து. பிறகு அவர்கள் வெளியேறி சென்று விட்டனர். பாறையும் வெளிவாயிலை அடைத்து கொண்டது. இரவு நேரமான பின்னும் தன் கணவன் வராததால் நகரிலே காசிமின் மனைவி மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் மனம் தடுமாறிக்கொண்டே அலிபாபாவின் வீட்டுக்கு சென்று நாதன் வராத காரணம் ஏதாயிருக்கலாம் என்று கேட்டாள். அவன் சென்றிருந்த இடம் அலிபாபாவுக்கு தெரிந்திருந்ததால் அவன் மூலம் விவரம் தெரியும் என்று அவள் நம்பியிருந்தாள். அலிபாபாவும் மனம் கலங்கித்தான் இருந்தான். காலையிலே சென்ற காசிம் இரவு வரை திரும்பி வராததால் அவனும் துயரமடைந்து உழைந்து கொண்டிருந்த போதிலும் அவளை பார்த்து ஆறுதல் சொன்னான். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக இருட்டிலே வரக்கூடும் என்றும், நேர்பாதையில் வராமல் நகரை சுற்றி கொண்டு வந்தால் நேரமாகத்தான் செய்யும் என்றும் அவன் அபிப்பிராயப்பட்டான். அவனுடைய மதினி சற்று ஆறுதல் அடைந்தும் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றாள். அன்று நள்ளிரவு வரை காசிம் வராததால் அவள் நடுக்கமடைந்தாள். உள்ளத்திலே கொந்தளித்துக் கொண்டிருந்த துக்கத்தை வெளிப்படுத்தி உறக்க அழலாம் என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ரகசியத்தை அறிந்து கொண்டு விடுவார்கள் என்று அஞ்சினாள். ஆகவே அவள் வாயை திறக்காமல் மௌனமாகவே அழுது கண்ணீர் பெருக்கினாள். பாவியாகிய என்னாலேயே எல்லாம் விளைந்து விட்டது. பொன்னை பற்றிய ரகசியத்தை நான் ஏன் அவரிடம் சொன்னேன்?
மைத்துனனின் செல்வத்தை எண்ணி நான் ஏன் பொறாமை கொண்டேன்? என் பொறாமையே என் குடியை கெடுத்து விட்டதா என்று அவள் இரவு முழுவதும் தன்னைத்தானே பலவிதமாக அலட்டிக் கொண்டிருந்தாள். மறுநாள் பொழுது புலர்ந்த உடனேயே அவள் மீண்டும் அலிபாபாவை நாடி ஓடிச் சென்றாள். உடனே அவன் அண்ணனை தேடிச் சென்று பார்க்க வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். அவன் அவளை சிறிது தேற்றிவிட்டு தன் கழுதைகளை பற்றி கொண்டு வனத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான். அங்கே குகை அடியில் சென்றதும் தரையில் புதிதாக உதிரம் சிந்தியிருப்பதை கண்டான். அண்ணனையோ அவன் கொண்டு சென்ற கழுதைகளையோ காணவில்லை. ஏதோ பெரிய விபரீதம் நான் விளைந்திருக்கும் என்று அவனுக்கு அப்பொழுதே தோன்றிற்று. உடனே பாறையை நோக்கி ஓம் சிம் சிம் திர என்று அவன் கூறினான். அது அகன்று வழிவிட்டது. உள்ளே சென்றதும் கதவில் காசிமின் உடல் 4 பாகங்களாக தொங்குவதை அவன் கண்டு நடுக்கமடைந்தான். எனினும் தன் கடமையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கருதி அவன் அந்த அங்கங்களை எடுத்து 2 துணிகளில் கட்டி ஒரு கழுதையின் மேலே ஏற்றி வைத்தான். அந்த துணிகளுக்கு மேலே காய்ந்த விறகுகளையும் கட்டி வைத்து மூடினான். பிறகு குகையிலிருந்து தங்க நாணயங்களை கோணிகளில் கட்டி மற்ற 2 கழுதைகளின் மேலே ஏற்றி அவற்றையும் விறகுகளால் மறைத்து பாறையை முன்போல் மூடிக்கொள்ளச் செய்துவிட்டு வனத்திலிருந்து வெளியேறி சென்றான். வீட்டிற்கு சென்றதும் அவன் நாணய மூட்டைகளை கீழே இறக்கி மனைவியிடம் ஒப்படைத்து அவைகளை மண்ணுக்குள் உடனே மறைத்து வைக்க சொன்னான். ஆனால் தன் அண்ணனுக்கு நேர்ந்த கதியை அவன் அவளிடம் சொல்லவில்லை. அங்கிருந்து ஒரு கழுதையை மட்டும் ஓட்டிக்கொண்டு அவன் அண்ணன் வீட்டுக்கு சென்று வாயிற்கதவை மெதுவாக தட்டினான். காசிம் வீட்டில் மார்கியானா என்ற அடிமை பெண் ஒருத்தி வேலை பார்த்து வந்தாள். அவள் மிகுந்த புத்தி கூர்மையுள்ளவள். சந்தர்ப்பத்தை அறிந்து எதையும் திறமையுடன் சமாளிப்பதில் அவள் கெட்டிக்காரி. கதவை தட்டிய ஓசை கேட்டதும் அவள் ஓடி வந்து ஓசைப்படாமல் மெதுவாக தாளி திறந்தாள். அலிபாபா தான் பற்றி வந்த கழுதையை உள்ளே முற்றத்திற்கு கொண்டு சென்று அதன் மீது வைத்திருந்த 2 துணி மூட்டைகளையும் கீழே இறக்கி வைத்தான். பின்னர் வேலைக்காரியை பார்த்து அவன், மார்கியானா, மரித்து போன உன் எசமானரின் ஈமச் சடங்குகளுக்கு ஏற்பாடு செய். முதலில் நான் போய் மதினியிடம் செய்தி சொல்லிவிட்டு மீண்டும் வருகிறேன் என்று சொன்னான். அந்த நேரத்தில் மதினியே அங்கு வந்துவிட்டாள். அவள் மைத்துனனின் முகத்தில் தென்பட்ட சோக குறிகளைக் கண்டு உள்ளம் கலங்கி என்ன செய்தி என்று விசாரித்தாள். அலிபாபா குகையில் தான் கண்ட காட்சியையும் அண்ணன் அங்கங்களை சேகரித்து வந்திருப்பதையும் சுருக்கமாக கூறினான். நடந்தது நடந்து முடிந்துவிட்டது. இந்த விஷயத்தை நாம் மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரகசியம் வெளியானால் நம் எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்றும் அவன் கேட்டுக்கொண்டான். காசிமின் மனைவி ஓவென்று அழுது கொண்டே, என் கணவரின் விதிப்படி அவள் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி உங்களை காப்பதற்காக நான் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள். அதன் பின்பு அலிபாபா, ஆண்டவன் கட்டளையை யாரும் மீறி நடக்க முடியாது. நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். நெடுநாள் கைம்பெண்ணாக கஷ்டப்படும்படி விடாமல் நானே உன்னை பின்னால் 2ஆம் தாரமாக மணந்து கொள்கிறேன். என் மனைவி நல்ல குணமுள்ளவள், உன்னை ஆதரிப்பாள் என்று கூறினான். அவள் அழுது அலறிக்கொண்டே, இனி உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வதே என் கடமை என்றாள். பின்னர் அலிபாபாவும் மார்கியானாவும் காசிமின் உடலை அடக்கம் செய்வதை பற்றி நெடுநேரம் கலந்து ஆலோசனை செய்தனர். காசிம் கொலையுண்டு மடிந்தான் என்பதை எவரும் தெரிந்து கொள்ள முடியாதபடி காரியங்களை நடத்த வேண்டும். வெளியே எவரேனும் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் பின்னர் பலருக்கும் அது அம்பல செய்தியாகிவிடும். திருடர்களும் அதை தெரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து அலிபாபாவையும் அவனுடன் சம்பந்தப்பட்டவர்களையும் அவர்கள் கண்டுபிடித்து பழி வாங்கி விடுவார்கள். மார்கியானா நிலைமையை தெளிவாக உணர்ந்திருந்ததால் எல்லாவற்றையும் கவனமாக நடத்துவதாக உறுதி கூறி அலிபாபாவை அனுப்பி வைத்தாள். அவன் வெளியே சென்ற பின் மார்கியானா ஒரு மருந்து கடைக்கு போய் கொடிய நோய் கண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து ஒன்று வேண்டும் என்று கேட்டு வாங்கி வந்தார். அப்பொழுது கடைக்காரன், வீட்டில் யாருக்கு உடல் நலமில்லை என்று கேட்டார். எங்கள் முதலாளி காசிம் பல நாள்களாக படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். அன்னம் ஆகாரமில்லை, வாய் திறந்து பேசவும் இல்லை. அநேகமாய் பிழைக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது என்று அவள் மறுமொழி சொல்லிவிட்டு திரும்பினாள். மறுநாளும் மார்கியானா முன் சென்ற மருந்து கடைக்கே போய் மரண அவஸ்தையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த மருந்து வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டாள். அப்பொழுது இந்த மருந்து அவர் தொண்டையில் இறங்குமோ என்னவோ தெரியவில்லை. நான் வீடு போய் சேரும் முன்பே அவர் காரியம் முடிந்துவிடக்கூடும் என்று சொல்லிக்கொண்டே சென்றாள். இடையில் அலிபாபா அண்ணன் வீட்டில் அழுகை குரல் கேட்டவுடன் தானும் அங்கே சென்று ஈமச்சடங்குகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதி தன் வீட்டிலேயே காத்து கொண்டிருந்தான். 2வது நாள் காலையில் பொழுது புலரும் முன்பே மார்கியானா முகத்திரை அணிந்து கொண்டு வெளியே சென்று பாபா முஸ்தபா என்ற வயோதிக தையற்காரனை கண்டு பேசினார். அவனிடம் ஒரு தங்க நாணயத்தை நீட்டினான். அவன் அன்று தனக்கு வந்த அதிர்ஷ்டத்தை எண்ணி மகிழ்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ உன் கண்களில் ஒரு துணியை கட்டி மறைத்து கொண்டு என்னுடன் வர வேண்டும். கொஞ்சம் தையல் வேலை இருக்கிறது என்று அவள் கூறினாள். அவன் முதலில் இணங்காமல் திகைத்தான். உடனே மார்கியானா மீண்டும் ஒரு பொன் நாணயத்தை அவனுக்கு அளித்தவுடன் அவன் புரைப்பட இசைந்து விட்டான். அவர்கள் சிறிது தூரம் சென்ற பின்
அவள் அவனுடைய கண்களை துணியால் மறைத்து கட்டி அவனை காசிமுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே வெளிச்சமில்லாத ஒரு அறையில் ஒரு மேடை மீது காசிமின் அங்கங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அங்கு அவள் முஸ்தபாவின் கண்களிலே கட்டியிருந்த துணியை அவிழ்த்துவிட்டு அவன் அந்த அங்கங்களை முறையாக பொருத்தி வைத்து ஒரே உடலாக தைத்து கொடுக்க வேண்டும் என்றும் அந்த உடலுக்கு ஏற்ற அளவில் ஒரு கவுன் தைக்க வேண்டும் என்றும் கூறினார். வேலை முடிந்ததும் கையில் மேலும் ஒரு தங்கம் தருவதாக அவள் வாக்களித்தாள். பணத்திற்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டான் முஸ்தபா. அவள் கோரியபடியே பிணத்தை தைத்து கவனையும் முடித்து கொடுத்தாள். அவள் தன் சொற்படி மேலும் ஒரு தங்க நாணயத்தை அவனுக்கு அளித்து மீண்டும் அவனுடைய கண்களை கட்டி வெளியே அழைத்துச் சென்று அவன் கடைப்பக்கம் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் அலிபாபாவையும் கூட வைத்துக்கொண்டு பிணத்தை வெந்நீரில் குளிப்பித்து அதன் மீது கவனை போர்த்தி சுத்தமான தரையிலே அதை தூக்கி வைத்தாள். பிறகு அவள் பள்ளிவாசலுக்கு சென்று இமாமை அழைத்து வந்தாள். சமய முறைப்படி இமாம் திருக்குரான் ஓதிய பின்பு 4 பேர்கள் சவப்பெட்டியை தூக்கி கொண்டு கபிரிஸ்தானை நோக்கி புறப்பட்டனர். இமாமும் அலிபாபா முதலியோரும் தொடர்ந்து சென்றனர். மார்கியானா விரித்த தலையுடன் மார்பில் அடித்து அழுது கொண்டே பிரேத பெட்டிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தாள். இடுகாட்டில் பிரேதம் முறைப்படி அடக்கம் செய்ய பெற்ற பின் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். நகரின் வழக்கப்படி பெண்டிர் பலரும் காசிமுடைய வீட்டுக்கு வந்து அவன் மனைவியிடம் துக்கம் விசாரித்தனர். சிலர் ஒப்பாரி வைத்து அழுதனர். பலர் விதவைக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினர். இவ்வாறு ஈமச்சடங்கு முறைப்படி நடந்தேறியது. ஆனால் காசிம் மரித்த விவரம் அவன் மனைவி, வேலைக்காரி, அலிபாபா ஆகிய 3 மட்டுமே தெரியும். மற்றவர் அனைவரும் அவன் இயற்கையாக நோயுற்று மாண்டதாகவே எண்ணிக்கொண்டனர். 40 நாட்கள் துக்கம் காத்த பின்பு அலிபாபா அண்ணனுடைய சொத்துக்களை தன் வீட்டிலேயே கொண்டு போய் சேர்த்துவிட்டு விதவையை தானே திருமணம் செய்து கொண்டான். அவளுடைய மூத்த மகன் ஒரு வியாபாரியிடம் தொழிலிலே பயிற்சி பெற்றிருந்ததால் காசிமுடைய கடையை அவனே நடத்தும்படி ஏற்பாடு செய்து மேற்கொண்டு தேவையான பணத்தை தானே கொடுப்பதாகவும் அலிபாபா தெரிவித்தான். அத்தியாயம் 3. திருடர்களின் சூழ்ச்சிகள். வனத்திலே திருடர்கள் தங்கள் வழக்கம் போல் ஒரு நாள் குகைக்குள்ளே சென்றிருக்கையில் அங்கே இவர்கள் மாட்டி வைத்திருந்த காசிமின் உடலை காணாமல் ஆச்சரியமடைந்தனர். ஓர் அங்கம், ஓர் எலும்பு கூட இல்லாமல் எல்லா அங்கங்களும் எப்படி மாயமாய் மறைந்தன என்று அவர்கள் கூடி யோசித்தனர். இறந்தவனுக்கு பாறையை திறக்கும் மந்திரம் தெரிந்திருந்தது. இல்லாவிட்டால் அவன் குகைக்குள் நுழைந்திருக்கவே முடியாது. இப்பொழுது அவனுடைய உடலை வேறு ஒருவன் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். ஆகவே இறந்தவனை தவிர மற்றொருவனுக்கும் இரகசிய மந்திரம் தெரிந்திருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். காசிமின் உடலை எடுத்துச் சென்றவன் ஏராளமான தங்க நாணயங்களையும் எடுத்துச் சென்றிருந்தான் என்பதையும் அவர்கள் கவனித்துக் கொண்டனர். திருடர் தலைவன் இத்தனைக்கும் காரணமானவனை உடனே கண்டுபிடித்து பழி வாங்காமல் விட்டிருந்தால் அவன் மேற்கொண்டும் அடிக்கடி வந்து பொக்கிசத்தை அள்ளி கொண்டு போய் விடுவான். பல தலைமுறைகளாக சேர்த்து வைத்திருந்த தங்கள் செல்வம் முழுவதும் அதனால் கரைந்து போய்விடும் என்றும் எடுத்துக்காட்டி பேசினான். திருடர்களிலே ஒருவன் தான் நகரில் சென்று ஒரு வணிகனைப் போல நடித்து தெரு தெருவாகவும் வீடு வீடாகவும் விசாரித்து தங்களுக்கு துரோகம் இழைத்தவனை கண்டுபிடிப்பதாக கூறினான். நான் கண்டுபிடித்து வருகிறேன், தவறினால் என் உயிரை இழக்க தயாராயிருக்கிறேன் என்று அவன் வீரமும் பேசினான். தலைவனும் அதற்கு இசைந்ததால் அத்திருடன் மாறுவேடம் பூண்டு இரவு நேரத்தில் நகரத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் நன்றாக விடியும் முன்பே அவன் கடை தெருவை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு தையர் கடை மட்டும் திறந்திருப்பதை கண்டு அவன் அதனுள் சென்று கவனித்தான். அது முஸ்தபாவின் கடை. அங்கு ஏதோ உடை ஒன்றை தைத்து கொண்டிருந்தான். திருடன் அவனை பார்த்து, இந்த மங்கிய ஒளியில் தைப்பதற்கு உங்களுக்கு கண் தெரிகிறதா என்று கேட்டான். உடனே முஸ்தபா, என்னை பற்றி இந்த நகரம் முழுவதும் நன்கு அறியும். நீர் ஊருக்கு புதிது போலிருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி கேட்க மாட்டேன். எனக்கு வயது அதிகமான போதிலும் கண் பார்வை மிகவும் கூர்மையாகவே உள்ளது. நேற்று கூட ஒரு இருட்டறையில் இருந்து கொண்டே நான் ஒரு பிணத்தை தைத்து கொடுத்தேன். என் கண் போகிற வழியிலே என் கையில் உள்ள ஊசியும் தவறாமல் செல்லும் என்று பெருமையுடன் பேசினான். அதை கேட்ட திருடன் அந்த ஆசாமியிடம் இருந்து மேலும் செய்திகளை அறிய முடியும் என்று கருதி, நீங்கள் விளையாட்டாக பேசுகிறீர்கள் என்று எண்ணுகிறேன். பிணங்களுக்கு போர்த்தும் துணிகள் தைப்பதே உங்கள் தொழில் என்று சொல்கிறீர்களா? துணிக்கு பதிலாக ஏதோ பிணத்தையே தைத்ததாக சொன்னீர்களே என்று கேட்டான். முஸ்தபா, அதை பற்றி உமக்கு சம்பந்தமில்லை. மேற்கொண்டு என்னிடம் கேள்விகள் கேட்க வேண்டா என்றான். அந்த நிமிடத்திலேயே திருடன் அவன் கையில் ஒரு தங்க நாணயத்தை எடுத்து வைத்தான். தங்கத்தால் ஆகாதது தரணியில் என்ன இருக்கிறது? மேஸ்திரியின் முகம் மலர்ந்தது. திருடன் துணிந்து பேசத் தொடங்கினான். மேஸ்திரியாரே, உங்களிடமிருந்து ரகசியம் எதையும் அறிந்துவிட நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்று தைத்தீர்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் போதும், அல்லது நீங்களே வந்து காட்டினாலும் நலம். முஸ்தபா பணத்தை ஆவலோடு சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு பேசலானான்.
எனக்கு அந்த வீடு தெரியாது. அந்த வீட்டில் இருந்த அடிமை பெண் ஒருத்தி என்னை அழைத்துச் சென்றாள். இங்கிருந்து சிறிது தூரம் வரை நான் கண்களை திறந்து கொண்டே சென்றேன். ஆனால் அங்கே ஓரிடத்தில் நிறுத்தி வைத்து அவள் என் கண்களை கட்டிவிட்டாள். அந்த இடத்தை இப்பொழுதும் நான் காட்ட முடியும். அதற்கு பின்னால் அவள் என் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். குறித்த வீடு வந்ததும் என்னை உள்ளே அழைத்து போய் ஓர் இருட்டறையில் 4 துண்டுகளாக கிடந்த ஒரு பிரேதத்தை ஒன்றாக சேர்த்து தைக்கும்படி சொன்னாள். நான் அப்படியே செய்தேன். அத்துடன் சவத்தை போர்த்தும் கவனும் தைத்து கொடுத்தேன். அதன் பின் அவள் மறுபடி என் கண்களை கட்டி முதலில் நின்ற இடம் வரை அப்படியே அழைத்து வந்த பிறகுதான் கண்களில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்து விட்டாள். திருடன், சரிதான், முதலில் உங்களுடைய கண்களை கட்டிய இடத்திற்கு போவோம். அங்கே நானும் உங்களுடைய கண்களை துணியால் கட்டி உங்களை மெதுவாக அழைத்து போகிறேன். முன்னால் நடந்து சென்றதை நினைவில் வைத்துக்கொண்டு குறித்த வீடு வந்துவிட்டதாக உங்களுக்கு தோன்றும் இடத்தில் நடையை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி 2வது தங்க நாணயம் ஒன்றை அவன் கையிலே வைத்தான். உடனே முஸ்தபா அவனுடன் கடையை விட்டு வெளியே சென்று தன் கண்கள் கட்டப்பெற்ற இடத்தை காட்டினான். அங்கிருந்து திருடன் அவனுடைய கண்களை துணியால் மறைத்து அழைத்துச் சென்றான். முஸ்தபா அடிகளை எண்ணிக்கொண்டு நிதானமாக நடந்து சென்றான். திடீரென்று ஒரு வீட்டின் முன்பு அவன் நின்று விட்டான். இதுவரைதான் நான் அவளுடன் வந்தேன் என்று அவன் திருடனிடம் கூறினான். அந்த வீடு காசிமுடைய வீடு. அங்கேதான் இப்பொழுது அவனுடைய தம்பி அலிபாபா வசித்து வந்தான். அந்த வீட்டின் கதவில் திருடன் சுண்ணாம்பினால் அடையாளங்கள் செய்துவிட்டு முஸ்தபாவின் கண்களை திறந்து வைத்து, இது யார் வீடு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு முஸ்தபா தனக்கு அந்த பகுதியில் அதிக பழக்கமில்லை என்று சொன்னான். மேற்கொண்டு அவனிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எதுவும் இல்லாததால் திருடன் அவனை தையர் கடையிலே கொண்டு விட்டு அவனுக்கு பல தடவைகள் நன்றி கூறிவிட்டு சென்றான். காட்டிலே உள்ள தோழர்களுக்கு தான் அதுவரை அறிந்த செய்தியை சொல்லுவதற்காக அவன் போய்விட்டான். அவன் சென்ற சிறிது நேரத்திற்கு பின் மார்கியானா வீட்டு வாயிற்பக்கம் வந்து நிற்கையில் கதவின் வெளிப்பாகத்தில் சுண்ணாம்பினால் புதிதாக அடையாளங்கள் செய்யப்பட்டிருப்பதை கவனித்தாள். எவரோ பகைவர் பின்னால் அடையாளம் தெரிந்து கொண்டு வருவதற்காக சுண்ணாம்பினால் அப்படி குறிகள் போட்டிருக்க வேண்டும் என்று அவள் யூகித்துக் கொண்டாள். உடனே அவளும் சுண்ணாம்பு கட்டிகளை எடுத்து வைத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா வீடுகளிலும் கதவுகளில் அதே மாதிரியான குறிகளை போட்டுவிட்டாள். நகரை சுற்றி பார்த்து விட்டு சென்ற திருடன் தலைவனிடமும் மற்றவர்களிடமும் தான் தெரிந்து கொண்ட செய்தியை அறிவித்தான். அவன் அடையாளம் செய்திருந்த வீட்டுக்கு எல்லோரும் இரவிலே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பெற்றது. இரவிலே திருடர்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து சென்று நகருக்குள்ளே சந்தித்துக் கொண்டனர். புலன் விசாரித்த திருடனுடைய கையை பிடித்துக்கொண்டு தலைவன் முன்னால் நடந்து சென்றான். மற்றவர்களும் தொடர்ந்து சென்றனர். திருடன் ஒரு வீட்டு கதவில் சுண்ணாம்பு குறிகளை கண்டதும் அங்கே நின்று இதுதான் அந்த வீடு என்று தலைவனிடம் கூறினான். தலைவன் பக்கத்தில் இருந்த வேறு சில வீடுகளின் கதவுகளை உற்று கவனித்தான். அவைகளிலும் ஒரே மாதிரியான சுண்ணாம்பு குறிகளை காணப்பெற்றதால் அவன் திகைப்படைந்து தோழனிடம் அதை தெரிவித்தான். தான் முன்பு போட்டிருந்த குறிகளே பல வீடுகளிலும் இருந்ததால் அவன் தான் பார்த்த வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் ஏதோ கோளாறு நேர்ந்திருக்க வேண்டும் என்று அஞ்சினான். தலைவன் மறுபடி எல்லோரையும் வனத்திலே குகைக்கு வந்து சேரும்படி சொல்லிவிட்டு தானும் வேறு ஒரு வழியாக பயணமானான். குகையிலே கூடிய திருடர் கூட்டத்தில் முதலாவதாக புலன் விசாரிக்க சென்று தோல்வியடைந்த திருடனை காவலில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அடுத்தாற்போல் நகருக்குள் சென்று விசாரித்து வர யார் தயார் என்று தலைவன் கேட்கையில் ஒருவன் முன்வந்தான். அவனை தலைவன் மிகவும் பாராட்டி சில பரிசுகளும் அளித்து வாழ்த்தி அனுப்பி வைத்தான். அவனும் நகரில் முதலாக பாபா முஸ்தபாவையே சந்தித்து அவனுக்கு தங்க நாணயங்களை கொடுத்து அலிபாபா தங்கியிருந்த வீட்டை தெரிந்து கொண்டான். முதலாவது திருடன் செய்தது போலன்றி அவன் கதவு நிலையில் சிவப்பு காவியால் தெளிவான அடையாளம் செய்துவிட்டு வனத்திற்கு திரும்பினான். இரவில் முன்போலவே திருடர் அனைவரும் தலைவனுடன் வந்து அவ்வீட்டை தேடி பார்த்தனர். எல்லா வீடுகளின் நிலைகளிலும் சிவப்பு குறிகள் இருந்தமையால் மீண்டும் அவர்கள் ஏமாற்றமடைந்து திரும்பிச் சென்றனர். எல்லா வீடுகளுக்கும் சிவப்பு குறிகள் அமைத்தது மார்கியானாதான் என்று சொல்ல தேவையில்லை. மதிநுட்பம் வாய்ந்த அந்த பெண் முன்னதாகவே அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். திருடர் தலைவன் 2வது திருடனையும் சிறையில் வைத்தான். அத்தியாயம் 4. மார்கியானாவின் மதிநுட்பம். திருடர் தலைவன் மேற்கொண்டு சாதாரண ஆள்களை அனுப்பி ஏமாறக்கூடாது என்று கருதி தானே நகருக்குள் சென்று முஸ்தபாவின் உதவியால் அலிபாபாவின் வீட்டை தெரிந்து கொண்டான். வீட்டை காட்டும் வேளையிலேயே முஸ்தபாவுக்கு பல பொற்காசுகள் சேர்ந்துவிட்டன. தலைவன் அந்த வீட்டில் அடையாளம் எதுவும் செய்யாமல் படம் பிடித்து வைத்துக் கொள்வது போல் அதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக்கொண்டு திரும்பிச் சென்றான். 3 நாள்களுக்கு பின்பு இரவில் 38 திருடர்களும் நகருக்கு சென்று குறித்த வீட்டை அடைய வேண்டும் என்று திட்டம் செய்யப்பெற்றது. திருடர் தலைவன் 19 கோவேறு கழுதைகளையும் தோளினால் செய்த பெரிய தாளிகள் 38ஐயும் வாங்கி வரச் செய்து அவைகளை ஆயத்தமாக வைத்துக் கொண்டான். ஒவ்வொரு தாளியிலும் ஒரு திருடன் ஆயுதபாணியாக அமர்ந்து கொள்ளவும், அவ்வாறு 37 தாளிகளிலும் அவர்கள் மறைந்திருக்கவும், ஒரு தாளியில் மட்டும் கடுகு எண்ணெயை நிரப்பி வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மற்ற தாளிகளின் வெளிப்புறங்களிலும் சிறிது சிறிதாக எண்ணெய் பூசப்பட்டது.
ஒவ்வொரு கழுதையின் பக்கங்கள் இரண்டிலும் 2 தாலிகள் வீதம் கட்டி தொங்கவிடப்பட்டன. தலைவன் பின்னர் எல்லா கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு நகரத்திற்கு சென்று அலிபாபாவின் வீட்டை அடைந்தான். நள்ளிரவில் தான் கை தட்டியவுடன் எல்லா திருடர்களும் தாலிகளை விட்டு வெளிவந்து வீட்டுக்காரனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அவன் எல்லோருக்கும் முன்னதாகவே சொல்லி வைத்திருந்தான். அப்பொழுது அலிபாபா இரவு உணவு அறிந்துவிட்டு வீட்டின் முன்வாயிலில் உலவிக் கொண்டிருந்தான். ஒரு வணிகனைப் போல் உடை அணிந்திருந்த திருடர் தலைவன் அவனை கண்டு வணக்கம் செய்தான். அலிபாபாவும் பதிலுக்கு வணக்கம் செய்தான். தலைவன், நான் ஒரு எண்ணெய் வியாபாரி. பல தடவை கிராமத்திலிருந்து இந்த நகருக்கு எண்ணெய் கொண்டு வந்து விற்றிருக்கிறேன். ஆனால் இன்று கழுதைகளை ஓட்டிக்கொண்டு நகருக்குள் வருவதற்குள் இருட்டிவிட்டது. இன்று இரவு மட்டும் நானும் என் கழுதைகளும் தங்குவதற்கு தாங்கள் இடம் கொடுத்தால் பெரிய உதவியாயிருக்கும். வாயெல்லாம் பிராணிகளாகிய இவை நீண்ட நேரமாக எண்ணெய் தாலிகளை சுமந்து கொண்டிருப்பதால் பாரத்தை இறக்கி அவைகளுக்கு சற்றே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய குரலை அலிபாபா முன்பு வனத்தில் ஒளிந்திருக்கையில் கேட்டிருந்தும் அவன் அப்பொழுது மாறுவேடம் புனைந்து வந்திருந்ததால் அக்குரல் திருடர் தலைவனின் குரல் என்பதை கண்டு கொள்ள முடியவில்லை. எனவே அவன் ஒரு வியாபாரிதான் என்று நம்பி அலிபாபா அவனை வரவேற்று இரவிலே தன் வீட்டில் தங்கியிருக்க அனுமதி அளித்தான். வீட்டின் பக்கத்தில் காலியாயிருந்த ஓர் ஓலை கொட்டகையை காட்டி அதிலே கழுதைகளை நிறுத்தி வைக்கலாம் என்று அவன் கூறினான். பின்னர் ஓர் அடிமை பையனை அழைத்து கழுதையின் உணவுக்கு தேவையான கானம் முதலியவற்றையும் தண்ணீரையும் கொட்டகையில் கொண்டு வைப்பதற்கும் அவன் ஏற்பாடு செய்தான். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த மார்கியானாவிடம், இன்று ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அவருக்கு விரைவிலே சாப்பாடு தயாராகட்டும். அத்துடன் அவர் படுப்பதற்கு மாடியில் ஓர் அறையில் படுக்கையை எடுத்து போட்டு வை என்று உத்தரவிட்டார். திருடர் தலைவன் கழுதைகளை கொட்டகையில் கொண்டு போய் நிறுத்தி தாலிகளை அவிழ்த்து கீழே வைத்தான். பிறகு கழுதைகளுக்கு தீனி வைத்து தண்ணி காட்டிவிட்டு அவன் முன்வாயிலுக்கு சென்று அலிபாபாவை கண்டான். அலிபாபா அவனை அன்புடன் அழைத்து கொண்டு போய் மார்கியானாவை கண்டு, விருந்தினர் இதோ வந்துவிட்டார். அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய். நான் முன்புறம் படுக்கச் செல்கிறேன். நாளை அதிகாலையில் நான் குளிப்பதற்காக ஹம்மாமுக்கு போக வேண்டும். ஆகையால் எனக்கு வேண்டிய வெளுத்த துணிகளை அடிமை பையன் அப்துல்லாவிடம் கொடுத்து வை. காலையில் நான் குளித்துவிட்டு வந்ததும் குடிப்பதற்கு நல்ல சூப்பும் தயாரித்து வை என்று சொன்னான். அவள் அவ்விதமே செய்கிறேன் என்று சொன்னாள். பின்னர் அலிபாபா உறங்கச் சென்றான். தலைவன் இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மறுபடி கொட்டகைக்கு சென்று கழுதைகளை பார்த்துவிட்டு நடுச்சாமத்தில் தான் கை தட்டியவுடன் எல்லா திருடர்களும் தங்கள் வாள்களால் தோளினால் செய்த தாலிகளை கீறி பிளந்து கொண்டு வெளிவர வேண்டும் என்று அவர்களுக்கு தனித்தனியாக சொல்லிவிட்டு மாடியில் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான். மார்கியானா ஒரு கைவிளக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு வழிகாட்டியதுடன், உங்களுக்கு ஏதேனும் தேவையாயிருந்தால் என்னை அழையுங்கள், உங்கள் பணிவிடைக்காக காத்திருக்கிறேன் என்றும் கூறினான். தலைவன் மேற்கொண்டு தனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு படுக்கச் சென்றான். மார்கியானா எசமானருக்கு வேண்டிய சலவை துணிகளை எடுத்து அப்துல்லாவிடம் கொடுத்துவிட்டு சூப்பு தயாரிப்பதற்காக அடுப்பிலே சட்டியை தூக்கி வைத்தாள். அவள் அடுப்பை ஊதி கொண்டிருக்கையில் எல்லா விளக்குகளும் அணைந்து போய்விட்டன. அவற்றில் இருந்த எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது. வீட்டிலும் வேறு எண்ணெய் இல்லை. அப்பொழுது அப்துல்லா மார்கியானாவை பார்த்து, நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நமது கொட்டகையில் தாலி தாலியாக எண்ணெய் இருக்கிறது. அவசரத்திற்கு உனக்கு தேவையான அளவு ஒரு தாலியிலிருந்து எண்ணெய் எடுத்து வா என்று யோசனை சொல்லிவிட்டு கூடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். மார்கியானா அவன் கூறிய ஆலோசனைப்படியே எண்ணெய் டப்பாவை தூக்கி கொண்டு கொட்டகைக்கு போனாள். தாலிகள் பல வரிசைகளாக இருந்ததில் முன்னால் இருந்த ஒரு தாலி அருகில் சென்று அவள் மெதுவாக குனிந்து பார்த்தாள். அதிலிருந்து திருடன் விவரம் தெரியாமல் காலோசை கேட்டதுமே தலைவன் வருவதாக எண்ணி, நாங்கள் வெள்ளிக்கிழமை வரலாமா என்று மெல்லிய குரலில் வினவினான். உடனே மார்கியானா திடுக்கிட்டு பின்னால் நகர்ந்தாள். தாலிக்குள்ளே மனிதன் குரல் கேட்கிறதே என்று அவள் திகைத்த போதிலும் அவள் சமயத்திற்கு ஏற்றபடி உடனே யுக்தி செய்து கொண்டு, இன்னும் நேரமாகவில்லை என்று தானும் மெல்லிய குரலில் பதிலுரைத்தாள். தாலிகளில் எண்ணெய் இல்லை என்பதால் அவள் சிந்திக்கலானாள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. என் முதலாளிக்கு எதிராக இந்த எண்ணெய் வியாபாரி துரோகமான சதி ஏதோ செய்திருக்கிறான். இவனுடைய வலையிலிருந்து அருளாளனை அல்லாதான் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அவள் மற்றொரு தாலி பக்கம் சென்றாள். அதனுள் இருந்தவனும் வெளியே வரலாமா என்று கேட்டான். மார்கியானா எண்ணெய் வியாபாரியின் குரலைப் போல் தன் குரலையும் மாற்றிக்கொண்டு, இன்னும் நேரமாகவில்லை என்று பதில் கூறினாள். இவ்வாறே அவள் மற்ற தாலிகளில் இருந்தவர்களுக்கும் ஒரே பதிலை திரும்ப திரும்ப கூறினாள். பிறகு அவள், ஆண்டவனே, இவன் எண்ணெய் வணிகன் என்று நம்பியல்லவா இவனை என் முதலாளி வீட்டினுள் ஏற்றினான். ஆனால் இவனோ திருடர்களை கொண்டு வந்து அடைத்திருக்கிறான். எல்லோரும் இவனுடைய உத்தரவை எதிர்பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்று வீட்டை கொள்ளையடித்து முதலாளியையும் கொன்று விடுவார்கள் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். பிறகு கடைசியாக எஞ்சியிருந்த தாலி பக்கம் சென்று பார்த்தாள். அதில் ஆளில்லை. நிறைய எண்ணெய் இருந்தது. உடனே அவள் தன் டப்பா நிறைய எண்ணெயை எடுத்துக்கொண்டு சென்றாள். அவள் வீட்டில் இருந்த விளக்குகள் எல்லாவற்றிலும் எண்ணெய் ஊற்றி திரிகளை நன்றாக தூண்டிவிட்டு
எல்லாவற்றையும் பொருத்தி வைத்தாள். பின்னர் அடுப்பில் நிறைய விறகுகளை அள்ளி போட்டு ஒரு பெரிய அண்டாவை தூக்கி அடுப்பின் மேல் வைத்தாள். டப்பாவில் இருந்த எண்ணெயை அண்டாவில் ஊற்றிவிட்டு மேலும் மேலும் ஏராளமான எண்ணெயை எடுத்து வந்து ஊற்றி அதை வேகமாக கொதிக்க வைத்தாள். பின்பு கொதிக்கும் எண்ணெயை பல களையங்களில் கொண்டு போய் ஒவ்வொரு தாலிக்குள்ளும் ஊற்றத் தொடங்கினார். ஒவ்வொரு தாலியினுள் அமர்ந்திருந்த திருடனும் வெளியே வர முடியாமலும் வாய் திறந்து கூவ முடியாமலும் கொதிக்கும் எண்ணெயால் தலை, முகம், உடம்பெல்லாம் வெந்து அந்த தாலியிலேயே செத்து கிடந்தான். ஒவ்வொரு தாலியிலும் ஒரு பிரேதம் இருந்தது. இவ்வாறு ஒரு அடிமை பெண் தன் புத்தி சாதுரியத்தால் ஓசைப்படாமல் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியாமல் 37 திருடர்களை பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டாள். எந்த தாலியிலும் எவனும் உயிருடன் இல்லை என்று உறுதியான பின் அவள் சமையலறைக்கு திரும்பி அண்டாவை இறக்கிவிட்டு மீண்டும் அலிபாபாவுக்காக தயாரிக்க வேண்டிய சூப்பை அடுப்பில் ஏற்றினாள். 1 மணி நேரம் கழிந்த பின் திருடர் தலைவன் கண் விழித்து மேலே இருந்து படிக்கட்டில் இறங்கி நின்று கொண்டு ஒரு முறை தன் கைகளை கொட்டினான். பதிலே இல்லை. சிறிது நேரத்திற்கு பின் அவன் 2ஆம் முறை கொட்டி உரக்க கூவினான். அப்பொழுதும் பதில் வரவில்லை. அவன் 3ஆம் முறையாக கைகளை கொட்டி கூவியும் பார்த்தான். மறுமொழி இல்லை. எனவே அவன் கீழே இறங்கி நேரே கொட்டகைக்கு சென்றான். எல்லோரும் உறங்கிவிட்டனர் போலிருக்கிறது. எடுத்த காரியத்தை முடிக்க இதுவே தருணம். ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியாவது உடனே அழைத்து வர வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். முன்னணியில் இருந்த தாலி அருகில் அவன் சென்றதும் காய்ந்த எண்ணெயின் வாடையும் வெந்த சதையின் வாடையும் அவன் முகத்தில் கலந்து வீசின. அவன் தாலியை தொட்டு பார்த்தான். அது கொதிப்பாக இருந்தது. பிறகு அவன் ஒவ்வொரு தாலியாக சென்று தொட்டு பார்த்தான். எல்லாம் கொதிப்படைந்தே இருந்தன. எண்ணெய் தாலி மட்டும் சூடில்லாமல் இருந்தது. உடனே அவன் தன் தோழர்கள் அனைவருக்கும் நேர்ந்த கதையை உணர்ந்து கொண்டான். மேற்கொண்டு தானும் அங்கே தங்கியிருந்தால் ஆபத்து நேரும் என்று கருதி அவன் அருகிலிருந்து சுவரின் மீது ஏறி அடுத்த தோட்டம் ஒன்றிலே குதித்து அங்கிருந்து வெளியே தப்பி ஓடிவிட்டான். எண்ணெய் வியாபாரி மாடியிலிருந்து இறங்கி கொட்டகைக்கு சென்றது வரை மார்கியானா கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அங்கே சென்றவன் நெடு நேரமாக திரும்பி வரவே இல்லை. அப்பொழுது அவள் சந்தேகம் அடைந்து மெதுவாக கொட்டகை பக்கம் எல்லாம் சென்று சுற்றி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. தெருப்பக்கம் செல்லக்கூடிய கதவில் இரட்டை பூட்டுகள் பூட்டப்பட்டிருந்தன. ஆகவே திருட்டு வியாபாரி சுவரேறி குதித்து வெளியேறிவிட்டான் என்று அவள் யூகித்துக் கொண்டாள். அன்று தான் பார்க்க வேண்டிய வேலைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியதில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். இனியாவது சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணி அவள் வீட்டிலே ஒரு பக்கத்தில் தலையை கீழே தொழுது விடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே அலிபாபா துயிலிருந்து அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு ஹமாமுக்கு சென்றான். அவன் குளித்துவிட்டு திரும்புவதற்குள் சூரியன் அடிவானத்திற்கு மேலே எழுந்து விட்டான். அவன் வீட்டினுள் நுழைந்ததும் கொட்டகையில் தாலிகள் வைத்த இடங்களில் அப்படியே இருந்ததைக் கண்டு, என்ன, இந்த வியாபாரி இவற்றை இன்னும் சந்தைக்கு எடுத்து போகவில்லையா என்று மார்கியானாவிடம் கேட்டான். அவள் உடனே, உங்களுக்கு ஆண்டவன் 100 வயதுக்கு மேல் அளித்து அருள் புரிய வேண்டும். அந்த வியாபாரியை பற்றி நான் உங்களிடம் தனியாக சொல்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைத்துச் சென்றாள். முதலில் வாயில் கதவை தாளிட்டாள். பிறகு கொட்டகை பக்கம் சென்று ஒரு தாலியை அவனுக்கு காட்டி, இதில் என்ன இருக்கிறதா, வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள் என்றான். அவன் அவ்விதமே குனிந்து தாலிக்குள் பார்த்தான். உடனே அவன் கூக்குரலிட்டுக் கொண்டே பின்னால் நகர்ந்து தள்ளி பாய்ந்தான். அவனுக்கு ஏற்பட்ட அச்சத்தில் அவன் வெளியிலேயே ஓடி போயிருப்பான். ஆனால் மார்கியானா அவனை தடுத்து, தாலிக்குள்ளே இருப்பவன் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. அவன் செத்து மரக்கட்டை போல் விரைத்து கிடக்கிறான் என்றார். அலிபாபா, இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து நாம் தப்பி இருக்கிறோம், இவையெல்லாம் எப்படி நிகழ்ந்தன என்று தெரியவில்லையே என்று கூறினார். மார்கியானா, அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியது. எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு காதல் கேட்காதபடி நாம் மெதுவாக பேச வேண்டும். இனி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தவறினால் பெரிய ஆபத்து வந்துவிடும். இப்பொழுது எல்லா தாலிகளையும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். அவன் அவ்வாறே பார்த்ததில் ஒவ்வொன்றிலும் ஆயுதங்களுடன் கூடிய ஒரு பிணம் இருப்பதை கண்டான். அவனால் ஆச்சரியத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த வியாபாரி எங்கே என்று அவன் கேட்டான். அவனை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். வியாபாரி அவன், உங்களை அழிக்க வந்த கொலைகாரன் அவன். இனிய சொற்களால் உங்களை ஏமாற்றி விட்டான் அந்த பாதகன். அவன் கதையை அப்புறம் சொல்கிறேன். குளித்துவிட்டு பசையோடு இருக்கிறீர்கள். முதலில் கொஞ்சம் சூப்பை குடியுங்கள். மற்ற விஷயங்களை பின்னால் கவனிப்போம் என்றாள் மார்கியானா. அலிபாபா அவளுடன் வீட்டுக்குள்ளே சென்று சூப்பை பருகி முடித்ததும் அவள் முந்தைய இரவில் நடந்ததையெல்லாம் விவரமாக அவனுக்கு எடுத்து சொன்னான். அதற்கு பின் அவள் மேலும் கூறியதாவது, சென்ற சில நாட்களாகவே எனக்கு இப்படி ஏதோ நடக்கப் போகிறது என்று சந்தேகம் இருந்து வந்தது. அதை உங்களிடம் சொன்னால் மெல்ல மெல்ல விஷயம் அண்டை அயலார்களுக்கும் தெரிந்து விடுமே என்று அஞ்சி நான் மௌனமாயிருந்தேன். இதுதான் விஷயம். ஒரு நாள் நம் வீட்டு கதவில் சுண்ணாம்பு கட்டியால் யாரோ ஒரு வெள்ளை அடையாளம் செய்திருந்தனர். புதிதாக அதை பார்த்தவுடன் நான் வியப்படைந்தேன். உடனே ஒரு யோசனை செய்து வேறு பல வீடுகளிலும் அதை போலவே வெள்ளை அடையாளம் செய்துவிட்டேன். பிறகு மற்றொரு நாள் நம்முடைய கதவில் மட்டும் சிவப்பு குறி ஒன்றை கண்டேன். வேண்டும் என்று எவரோ இப்படி குறியிடுவதால் எந்த நேரத்திலும் உங்களுக்கு அபாயம் நேரும் என்று எண்ணி நான் அதே சிவப்பு குறியை மற்ற வீடுகளிலும் தீட்டி வைத்தேன்.
இப்பொழுது நடந்ததையும் சேர்த்து கவனித்தால் வனத்தில் உள்ள திருடர்களை நம் வீட்டில் குறியிட்டார்கள் என்பது தெளிவாகின்றது. முதலில் ஒருவர் வீட்டை பார்த்துவிட்டு மறுபடியும் இதே வீட்டுக்கு வருவதற்காக இருமுறை அடையாளம் செய்திருந்தனர். 40 திருடர்களில் மாண்டு போன 37 பேர்களை தவிர மற்ற இருவரும் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. மூன்றாவது ஆசாமியான திருடர்கள் தலைவன் விஷயமாக இனி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவன் இந்த தடவை சுவரேறி குதித்து தப்பி போய்விட்டான். இனி அவன் உங்களை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று கருதி கொண்டே இருப்பான். ஒருமுறை அவனிடம் நீங்கள் சிக்கினால் அப்புறம் உயிருடன் மீள முடியாது. இங்கே எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் உங்களை கவனித்துக் கொள்வேன். உங்களுடைய அடிமையாகிய நான் தங்களுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அலிபாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, இதுவரை நீ செய்து முடித்த அரிய காரியங்களை கேட்டு உன்னை நான் மெச்சுகிறேன். உனக்கு நான் கைமாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனே நீ சொல்ல வேண்டும். என் உடலில் மூச்சு உள்ளவரை நான் உன் உதவிகளை மறக்க மாட்டேன் என்று கூறினார். மார்கியானா, அதெல்லாம் இருக்கட்டும், முதலில் நாம் இந்த பிணங்களை மண்ணுக்குள் புதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு விவரம் வெளியாகிவிடும் அல்லவா என்றார். அலிபாபாவும் அடிமை பையன் அப்துல்லாவும் கொள்ளை தோட்டத்தில் ஒரு பெருங்குழியை வெட்டினார்கள். அதிலே திருடர்களுடைய உடல்களை எல்லாம் தள்ளி மீண்டும் குழியின் மீது மண் கொட்டி நிரப்பினார்கள். திருடர்கள் வைத்திருந்த ஆயுதங்களையும் தோளாலான தாலிகளையும் வெளியே வேறிடத்தில் அவர்கள் மறைத்து வைத்தார்கள். கொட்டகையில் நின்று கொண்டிருந்த கோவேறு கழுதைகளை 2 2ஆகவும் 3 3ஆகவும் சந்தைக்கு கொண்டு போய் அத்தனையையும் அப்துல்லா விற்று காசாகிவிட்டான். அத்தியாயம் 5. விருந்து, நடனம், மரணம். அலிபாபாவுக்கு மனத்தில் நிம்மதி இல்லை. திருடு தலைவனும் 2 திருடர்களும் உயிரோடு இருந்தால் தனக்கு எப்பொழுது என்ன நேருமோ என்று அவன் அஞ்சினான். கூடியவரை அவன் ஒடுக்கமாகவே வாழ்ந்து வந்தான். தன்னிடம் உள்ள செல்வத்தை பற்றியோ தன் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியோ வெளியே எவரும் தெரிந்து கொள்ளும்படி அவன் எதையும் செய்யவில்லை. இனி திருடர் தலைவனை பற்றி கவனிப்போம். அவன் அலிபாபாவின் வீட்டிலிருந்து தப்பி ஓடியதும் நேரே வனத்திற்கு சென்றான். அவனுடைய உள்ளம் உடைந்து போயிருந்தது. கூட சென்றிருந்த நண்பர்கள் அனைவரும் மாண்டு ஒளிந்து போய்விட்டனர். குகையிலிருந்து செல்வங்களை அள்ளிக்கொண்டு சென்றவன் மேலும் உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் எத்தனை தடவைகள் வேண்டுமாயினும் குகையிலிருந்து பொக்கிஷங்களை அள்ளிக்கொண்டு செல்ல முடியும். ஏனெனில் அவனுக்கு குகைக்குள் நுழைவதற்கு வேண்டிய மந்திர சொற்கள் தெரிந்திருக்கின்றன. இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் தலைவன் நெடுநேரம் யோசித்து தானே இவற்றுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று தீர்மானித்தான். முதலில் அலிபாபாவை தொலைக்க வேண்டும். பிறகு புதிதாக வேறு துணையாட்களை சேர்த்துக் கொண்டு முன்போல் வழிப்பறி, கொள்ளை முதலியவற்றை நடத்தி வர வேண்டும் என்று அவன் எண்ணமிட்டுக் கொண்டே அன்றைய இரவு பொழுதை காட்டிலேயே கழித்தான். மறுநாள் காலையில் அவன் பொருத்தமான ஒரு மாறுவேடம் புனைந்து கொண்டு நகருக்குள் நுழைந்தான். முதலில் அவன் வியாபாரிகள் பலரும் தங்கக்கூடிய பெரிய சத்திரத்திற்கு சென்றான். சத்திரத்தின் நிர்வாகியை கண்டு அவனுடன் நீண்ட நேரம் பேசி பார்த்தான். சமீபத்தில் நகரில் ஏதாவது விசேஷமான செய்தி உண்டா என்றும் கேட்டான். சத்திர நிர்வாகி என்னென்னவோ கதைகளை கூறினாரே தவிர அலிபாபா வீட்டு நிகழ்ச்சிகளை பற்றி அவன் எதிர்பார்த்த செய்தி எதுவும் அவர் வாயிலிருந்து வரவில்லை. அப்பொழுது அவன் அலிபாபா தன்னை விட சிறந்த மூளையுடையவன் என்று உணர்ந்தான். நகரில் ஒரு மனிதனை கொலை செய்தவனுக்கு அரசாங்க அதிகாரிகள் மரண தண்டனை விதித்து அவன் சொத்துக்களை பறித்துக் கொண்டு அவனுடைய வீட்டையும் தரைமட்டம் ஆக்கி விடுவார்கள். ஆனால் அலிபாபா ஒரே சமயத்தில் பல உயிர்களை பழி வாங்கியவுடன் தான் செய்த 37 கொலைகளையும் மூடி மறைத்து விட்டானே என்று தலைவன் வியப்படைந்தான். அவ்வளவு வல்லமையுடையவன் கையில் தானும் எளிதில் மாட்டிக்கொண்டு விடக் கூடாது என்று அவனும் எச்சரிக்கையாய் இருந்தான். அவன் கடைத்தெருவிலே ஒரு பெரிய கடையை வாடகைக்கு எடுத்து குகையிலே இருந்த உயர்ந்த ரகமான ஜவுளிகள் முதலிய பொருட்களை அங்கே கொண்டு வைத்து வியாபாரம் செய்து வந்தான். வியாபாரத்தில் அவனுக்கு பலருடைய பழக்கம் ஏற்பட்டது. தன்னுடன் பழகிய வியாபாரிகளை அவன் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தி வந்தான். அந்த வியாபாரிகளில் ஒருவன் அவன் கடைக்கு எதிர்பக்கம் கடை வைத்திருந்தான். அவன் தான் அலிபாபாவின் சகோதரனான காசிமின் மைந்தன். அவனிடத்தில் திருடர் தலைவனுக்கு அலாதியான அன்பு இருந்து வந்தது. அவனுக்கு தலைவன் அடிக்கடி விருந்துகளும் நடத்தினான். அவனும் தலைவனுக்கு தானும் விருந்தளிக்க விரும்பினான். அவனுடைய வீடு சிறியதாகவும் வசதி இல்லாமலும் இருந்ததால் அவன் தன் சிற்றப்பனான அலிபாபாவிடம் தன் வீட்டிலேயே விருந்து தயாரிப்பதாயும் வெள்ளிக்கிழமை என்று மாலை அந்த புதிய வணிக நண்பனை அழைத்து வரும்படியும் கூறினான். விருந்து என்று முன்னதாக அறிவிக்காமல் நண்பனுடன் உலவு செல்லும் பொழுது அவனை அங்கே அழைத்து வரும்படியும் அவன் ஆலோசனை சொன்னான். திருடர் தலைவன் குவாஜா ஹசன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தான். காசிமின் மகன் யார் என்பது முதலில் பல நாள் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. பின்னர் ஒரு நாள் அலிபாபா தன் அண்ணன் மகனை பார்க்க வந்திருந்தான். அப்பொழுது ஹசன் அவனை யார் என்று தெரிந்து கொண்டு பின்னால் காசிம் மகனிடம் அவன் யார் என்று வினவினான். அந்த பையன் விவரம் தெரியாமல் அவர் என் தந்தையின் உடன் பிறந்தவர் என்று சொல்லிவிட்டான். அதிலிருந்துதான் போலி வியாபாரியான ஹசன் அவனுடன் அதிகமாக பழகி வந்தான். வெள்ளிக்கிழமை என்று கடையடைப்பு ஆதலால் காசிமின் குமாரன் தன் நண்பன் குவாஜா ஹசனை அழைத்துக் கொண்டு மாலை நேரத்தில் வெளியே உழவச் சென்றிருந்தான். இரவு வரை அவர்கள் பூந்தோட்டங்களில் தங்கியிருந்து விட்டு திரும்பி வரும் பொழுது ஹசனை தன்னுடன் ஒரு வீட்டிற்கு வருமாறு இளைஞன் அழைத்தான். அது அலிபாபாவின் இல்லம். இளைஞன் என் சிறிய தந்தைக்கு தங்களை பற்றி நான் சொல்லி இருப்பதால் அவரும் தங்களை பார்க்க ஆவலாய் இருக்கிறார்
வாருங்கள் என்று அழைத்தான். ஹசன் முதலில் இணங்காவிட்டாலும் பின்னர் மகிழ்ச்சியோடு இணங்குவதாக பாவனை செய்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்றான். எப்படியாவது பகைவனின் வீட்டுக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைத்ததே என்று அவன் உள்ளுக்குள் குதூகலமாயிருந்தான். அவர்கள் உள்ளே வந்ததும் அலிபாபா ஹசனை உபச்சாரத்துடன் வரவேற்று வணக்கம் கூறி அவனுடைய உடல்நிலை, வர்த்தக வளர்ச்சி பற்றியெல்லாம் விசாரித்தான். தாங்கள் என் சகோதரன் மைந்தனிடத்தில் என்னை விட அபிமானம் வைத்திருப்பதாக அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு மிக்க வந்தனம் என்று அவன் கூறினான். ஹசனும் அவனை வணங்கி இனிய உரைகள் பகிர்ந்தார். இருவரும் ஆசனங்களில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹசன் காசிமின் குமாரனை பாராட்டி பேசினான். இவன் பார்வைக்கு இளைஞனாயிருந்த போதிலும் ஆண்டவன் அருளால் புத்தியில் முதியவனாக விளங்குகிறான். இவனிடத்தில் எனக்கு அளவற்ற அன்பு உண்டு. இவன் என் உள்ளத்தை கவர்ந்தவன் என்றான். அந்நிலையில் அவன் எழுந்து நின்று தான் தன் வீட்டுக்கு செல்ல விடை கேட்டான். மறுபடியும் ஒரு முறை இங்கு வருகிறேன் என்று அவன் கூறினான். அலிபாபா அவனை வெளியே செல்ல விடவில்லை. நண்பரே, எங்களுடன் அமர்ந்து ஒருவேளை உணவு உண்ணாமல் தாங்கள் வெளியேறுவது நன்றாயில்லை. சாப்பிட்டு விட்டு தாங்கள் வீட்டுக்கு செல்லலாம். நாங்கள் தயாரிக்கும் உணவுகள் தாங்கள் வழக்கமாக அருந்தும் சுவையுள்ள அமுதுக்கு ஈடாகாது. ஆயினும் எங்களுடைய திருப்திக்காக தாங்கள் எங்களுடன் அமது செய்ய வேண்டுகிறேன் என்று அவன் ஹசனை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஹசன், உங்களுடைய அன்புக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆயினும் நான் உங்கள் வீட்டு உணவுகளை சாப்பிட முடியாது. சமீபத்தில் வைத்தியர் அவ்வாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறினார். என்ன காரணத்திற்காக வைத்தியர் கட்டளையிட்டார்? என்ன உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் அலிபாபா துளைத்து கேட்டான். அப்பொழுது ஹசன், உப்புள்ள பண்டங்களை நான் உண்ணக்கூடாது என்பதுதான் வைத்தியர் கட்டளை. உடனே அலிபாபா, இவ்வளவுதானா? இன்னும் சமையல் முடியவில்லை. நான் உள்ளே போய் உப்பில்லாமல் பதார்த்தங்களை தயாரிக்க சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி உள்ளே ஓடி சென்றார். அங்கு மார்கியானாவிடம் இறைச்சி முதலிய எதிலும் உப்பு போடாமலே சமைக்கும்படி சொன்னார். அதை கேட்டு அவள், உப்பில்லாமல் உண்ணக்கூடிய விருந்தாளி யார் வந்திருக்கிறார் என்று கேட்டார். யாராயிருந்தால் உனக்கு என்ன? உப்பு வேண்டாம் என்றால் என் கட்டளைப்படி நீ செய் என்று அவன் உத்தரவிட்டதும் அவளும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார். அலிபாபா முன் வாயிலுக்கு போய் விருந்தாளியுடன் பேசிக் கொண்டிருந்தான். மார்கியானாவுக்கு உப்பில்லாமல் உண்ணும் அந்த விசித்திரமான விருந்தாளியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். அவள் விரைவாக சமையல் வேலைகளை முடித்துக் கொண்டு அடிமை அப்துல்லாவின் உதவியால் மேசைகளின் மீது தட்டுகளையும் உணவுகளையும் எடுத்து வைத்துவிட்டு முன்புறம் சென்றாள். அங்கே ஹசனை கண்டதும் அவன் யார் என்பதை அவள் உடனே தெரிந்து கொண்டாள். பழைய சைத்தானே புது உடைகளில் வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவனுடைய உடைக்குள் ஒரு வாள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதையும் அவள் கவனித்தாள். ஓஹோ, இதற்காக தான் இந்த துரோகி உப்பு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். ஒப்பிட்டவரை கொல்லக்கூடாது என்று சாஸ்திரப்படி நடக்கிறான் போலிருக்கிறது. என் முதலாளியை கொல்லவே இவன் வந்திருக்கிறான். ஆனால் அதற்கு முன் இந்த நீசனையை பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அவள் தனக்குத்தானே எண்ணிக்கொண்டாள். அலிபாபாவும் ஹசனும் உணவருந்திய பிறகு அப்துல்லா மார்கியானாவை அழைத்து வந்தார். அவள் மேசைகளை துடைத்து புதிதாக வந்த பழங்களையும் உலர்த்தி வைத்திருந்த கனி வகைகளையும் எடுத்து வைத்தாள். பின்னர் திராட்சையை பிழிந்து தயாரிக்கப்பட்டிருந்த உயர்ந்த மதுவையும் கிண்ணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு அவள் அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு வேறு ஒரு அறைக்குள் சென்றார். அவர்கள் உணவருந்த போயிருப்பதாக ஹசன் எண்ணிக்கொண்டார். அப்பொழுது அவன் தன் காரியம் நிறைவேறும் தருணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். என் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள இதுவே சமயம். ஒரே வீட்டில் இந்த பயலை வீழ்த்து விடுவேன். இவன் அண்ணன் மகன் என்னை தடுக்க முடியாது. அவன் தலையிட்டால் அவனையும் வாளுக்கு இரையாக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த வேலைக்காரியும் பையனும் உணவுண்டு சமையலறையில் போய் படுக்கும் வரை நான் பொறுத்திருக்க வேண்டும். பிறகு ஒரு நொடியில் வேலையை முடித்துவிட்டு தோட்டத்தின் வழியாக வெளியே ஓடிவிடலாம் என்று அவன் தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். அடுத்த அறையில் இருந்த மார்கியானா கதவின் இடுக்கு வழியாக அவனை கவனித்துக் கொண்டு தன் உடைகளை மாற்றிக் கொண்டிருந்தார். நடனத்திற்குரிய சல்லடம், சரிகை தாவணி, மஸ்லின் முகத்திரை, கால் சலங்கைகள், பட்டு தலைப்பாகை முதலியவற்றை அவள் வேகமாக அணிந்து கொண்டார். அவற்றுடன் இடுப்பில் பளபளப்பான தங்கச் சரிகையிலே செய்த அரை செக்கை கட்டி அதில் ஒரு பிச்சுவாளையும் செருகிக் கொண்டார். அப்துல்லாவை பார்த்து அவள் விருந்தினருக்காக நாம் நடனமாட வேண்டும். உன் கஞ்சிராவை எடுத்துக்கொள் என்றார். சிறுவன் கஞ்சிராவை குலுக்கிக் கொண்டு முன்னே சென்றார். மார்கியானா ஜல் ஜல் என்று கார் சலங்கைகள் ஒலிக்க ஒய்யாரமாக அவனை தொடர்ந்து சென்றார். இருவரும் விருந்தினர் அறைக்குள் புகுந்து தலை வணங்கிவிட்டு ஒதுங்கி நின்றனர். அவர்களை கண்டதும் அலிபாபா மகிழ்ச்சி அடைந்து, சரிதான், விருந்தில் நடனமும் அவசியம்தான், நடக்கட்டும் என்றார். காஜா ஹசன், பிரபுவே, அறுசுவை உண்டிக்கு பின் ஆனந்த நடனமும் அளிக்கிறீர்கள் என்று மெச்சினார். உடனே அப்துல்லா கஞ்சிராவை தட்டி முழங்க தொடங்கினார். அவனுடைய தாளங்களுக்கு ஏற்ப கட்டழகி மார்கியானா தோழி மயில் போல் துள்ளி குதித்து ஆடினார். அவளுடைய ஆட்டமும் வளைவுகளும் குலைவுகளும் கண்களை கவர்வனவாய் இருந்தன. சிறிது நேரத்திலேயே அவள் நடன கலையில் தனக்கு இருந்த பயிற்சியை தெளிவாக காட்டிவிட்டாள். பின்னர் தாளம் மாறியவுடன் அவள் இடையில் இருந்த பிச்சுவாளை உருவி வழக்கையில் வைத்துக் கொண்டு புதிய நடனம் ஒன்றை ஆடி காட்டினார். வழக்கையிலே அந்த கூடிய ஆயுதம் பலபலவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தது.
அதை ஏந்திய வண்ணம் அவள் வலப்புறமும் இடப்புறமும் சாய்ந்து நிமிர்ந்து ஓடி அங்கே வீட்டிலிருந்தவர்கள் அருகிலே சென்று சில அபிநயங்களை காட்டினார். நேரம் செல்ல செல்ல ஆட்டத்தின் வேகம் அதிகரித்தது. அவள் பம்பரம் போய் சுழன்றாள். அலிபாபாவும் ஹசனும் வைத்த கண்ணை வாங்காமல் அவளையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவள் உடலை குலுக்கி ஆடிக்கொண்டே அப்துல்லாவிடம் இருந்து கஞ்சிராவை வாங்கி இடக்கையிலே வைத்துக் கொண்டு பிச்சுவாள் முனையை அதற்கு நேரே பிடித்து காட்டினார். பிறகு பிச்சுவாளை தன் மார்புக்கு நேரே பிடித்தார். உடனே அலிபாபாவிடம் சென்று சில நிமிடங்கள் ஆடினார். அதே போல் ஹசனிடமும் நின்று ஆடினார். அவளுடைய கண்களும் கால்களும் கைகளுமே பேசத் தொடங்கியவை போல் இருந்தன. இவ்வாறு சிறிது நேரம் ஆடிய பின் அவள் நடனத்தை நிறுத்திக் கொண்டு உடலை வளைத்து அலிபாபாவிடம் கஞ்சிராவை நீட்டினார். அவன் உடனே ஒரு தங்க காசை அதிலே வைத்தான். அடுத்தாற்போல் காசிமின் மகனும் ஒரு காசை எடுத்து அதிலே போட்டான். பிறகு மால்வியானா கஞ்சிராவை ஹசன் பக்கமாக நீட்டினார். அவன் இடுப்பிலிருந்து பணப்பையை எடுப்பதற்காக தலையை விழுந்து கொண்டு தன் அரைக்கை சக்கையை 2 கைகளாலும் தடவி பார்த்தார். அந்த நேரத்தில் மால்வியானா அவனுக்கே வைத்தான உறுதியுடன் வழக்கையிலே பிடித்திருந்த பிச்சுவாளை ஓங்கி அவன் நெஞ்சிலே குத்தி இறக்கிவிட்டார். அந்த கணத்திலேயே அவன் தரையிலே சுருண்டு விழுந்து மாண்டு போனான். அடி பாதகி, என்ன வேலை செய்து விட்டாய்? இன்மையிலும் மறுமையிலும் எனக்கு நீங்காத பழியை உண்டாக்கி விட்டாயே என்று அலிபாபா அலறி துடித்தார். உங்களை காப்பாற்றவே இவனை வீழ்த்தினேன். இவனுடைய அணியை தூக்கி பார்த்தால் பழியும் பாவமும் புலனாகும் என்றாள் மார்கியானா. அலிபாபா அவனுடைய உடைகளை சோதனை செய்தார். அவைகளின் உள்ளே நீண்ட வாள் மறைந்திருந்தது. அப்பொழுது மார்கியானா கூறியதாவது: இந்த ஐயாவை உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த வஞ்சகன் தான் உங்களுடைய பகைவன். நன்றாக இவனை உற்று பாருங்கள். இவனே எண்ணெய் வியாபாரி. இவனே திருடர்களின் தலைவன். உங்கள் உயிரை பழிவாங்க வந்தவன் இவன். அதற்காக உங்கள் உப்பை உண்ண மறுத்தான். நீங்கள் உணவில் உப்பை போட வேண்டாம் என்று சொன்ன உடனேயே இவன் உங்கள் உயிருக்கு விளைவிக்க வந்தவன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் நினைத்ததே சரி என்பது ஆண்டவன் அருளால் வெளியாகிவிட்டது. உடனே அலிபாபா அவளுக்கு பல முறை நன்றி கூறி 2 தடவைகள் என் உயிரை நீ காப்பாற்றி விட்டாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? இன்று முதல் நீ அடிமை பெண் அல்ல. இப்பொழுதே உனக்கு சுதந்திரம் அளிக்கிறேன் என்று சொல்லி அன்போடு அவள் கையை பிடித்துக் கொண்டு, உனக்கு என் மகனையே பரிசாக அளிக்கிறேன். உன் விசுவாசத்திற்கு நன்றியாக அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பிறகு அவன் தன் சகோதரன் மகனை பார்த்து பேசினான். நீ நான் சொல்வது போல் நடக்க வேண்டும். இந்த மால்வியானாவையே திருமணம் செய்து கொள். கடமைக்கும் உண்மையான அன்புக்கும் இவள் எடுத்துக்காட்டாக விளங்குபவள். இவள் மாதர் குல விளக்கு. அதோ விழுந்து கிடக்கும் குவாஜா ஹசன் உன்னிடம் நட்பு கொண்டு உறவாடியதன் ரகசியம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உன் உயிரை பழிவாங்கவே அவன் உன்னை பற்றி கொண்டிருந்தான். ஆனால் இந்த பெண்ணுடைய மதிநுட்பமும் சமயோகிதமும் நம்மை காப்பாற்றிவிட்டன. இளைஞன் தந்தை சொல்லை தலைமையில் தாங்கி உடனேயே தங்கள் விருப்பப்படி மால்வியானாவை மணந்து கொள்கிறேன் என்றார். பிறகு அம்மூவரும் சேர்ந்து மிகவும் கவனமாக அங்கிருந்த பிணத்தை தூக்கி தோட்டத்திற்கு எடுத்து சென்று அங்கே புதைத்து விட்டனர். அன்று முதல் பின்னால் பல ஆண்டுகள் கழிந்தும் அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. சில நாட்களுக்கு பின் காசிமின் மகனுக்கும் மால்வியானாவுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தேறியது. அலிபாபா காசிமின் மகனை அண்ணன் மகன்தானே என்று வேற்றுமை பாராட்டாமல் அவனுக்காக பெரும் நிதியை செலவழித்து விருந்துகள், நடன கச்சேரிகள் முதலியவற்றை முறைப்படி நடத்தி வைத்தான். விருந்தினர் பலரும் மால்வியானாவின் வீரமும் வீரமும் உறுதியும் மதிநுட்பமும் தெரிந்திராத போதிலும் உத்தமமான அந்த பெண்ணுக்கு அலிபாபா சுதந்திரம் அளித்து தன் குடும்பத்திலேயே அவள் தங்கியிருக்கும்படியும் செய்ததை அவர்கள் மிகவும் பாராட்டி புகழ்ந்தனர். அது முதல் அலிபாபாவுக்கு மேலும் மேலும் தொழிலில் வெற்றி கிடைத்து வந்தது. அவன் தொட்டவை எல்லாம் பொன்னாக விளைந்தன. அதிர்ஷ்டம் புன்னகையோடு அவனுடன் ஒட்டிக்கொண்டே இருந்தது. அவன் மேற்கொண்டு மனத்திற்கு செல்லவோ திருடர்களின் பொக்கிஷ குகையை பார்க்கவோ மனமில்லாமல் நெடுங்காலம் அஞ்சு கொண்டிருந்தான். ஏனெனில் 40 திருடர்களில் இன்னும் 2 கதி என்ன ஆயிற்று என்பதை அவன் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த 2 தன்னை பழிவாங்கக்கூடும் என்று அவன் கருதியிருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் ஒரு முறையாவது போய் குகையை பார்த்து வர வேண்டும் என்று விரும்பினான். அவன் தன் குதிரையில் ஏறிக்கொண்டு குகைக்கு சென்று முன் போலவே ஓம் சிம் சிம் கிர என்று சொன்னான். உடனே வாயுப்பாறை நகர்ந்து விட்டது. அவன் உள்ளே சென்று பார்க்கையில் முன்பு காசிமின் உடலை அவன் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது எல்லா பொருட்களும் எப்படி எப்படி இருந்தனவோ அப்படி அப்படியே இருக்க கண்டான். ஆகவே இனிமேல் தனக்கு திருடர்களின் பயமே இல்லை என்றும் அவன் உணர்ந்தான். மேலும் குகையை திறக்கும் சிம் சிம் மந்திரம் தெரிந்தவன் உலகிலேயே அவன் ஒருவன் தான் என்றும் ஆகிவிட்டது. குகைக்கு வந்த மட்டிலும் வெறுங்கையோடு திரும்ப வேண்டாம் என்று அவன் தன் குதிரை சுமக்கக்கூடிய அளவுக்கு பொற்காசுகளை அள்ளிக்கொண்டு திரும்பிச் சென்றான். பிற்காலத்தில் அவன் தன் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் குகைக்கு அழைத்துக் கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டினான். குகையை திறக்கவும் அடைக்கவும் பயன்படும் மந்திர சொற்களையும் அவர்களுக்கு மனப்பாடம் செய்து வைத்தான். இவ்வாறு அலிபாபாவும் அவன் குடும்பத்தினரும் என்றும் வற்றாத செல்வத்துடன் நகரத்திலே பல மேன்மைகளையும் பெற்று இன்பமாக வாழ்ந்தார்.